Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து 5 நாள் 5 குழம்பு அப்படின்ற அந்த சீரிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ண போற குழம்பு வந்து மோர் குழம்பு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்க, ஒன் பாட் ரெசிபி போடுங்க அப்படின்ட்டுன்னு. அதனால இப்போ நம்ம வந்து மோர் குழம்போட ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். இது எப்படி இருக்குன்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும். வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த 5 days 5 குழம்பு சீரீஸு ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வேறு என்ன பண்ணலான்றதை நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். அதை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு இதையும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு புளிப்பில்லாத நல்ல புளிப்பில்லாமல் இருக்கிற தயிரை வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மோர் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான தயிரை தண்ணி சேர்க்காம, தண்ணினா கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த மோர் குழம்புக்கு. அதுக்கு என்னென்ன பொருட்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 3 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் வந்து நான் வந்து 6 காஞ்ச பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்ல மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானல் வச்சு மோர் குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்ல மணமாக ருசியாக இருக்கும். இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மல்லாட்டை எண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிங்க, 1/2 டீஸ்பூன் உளுந்து தாளிங்க, கூடவே கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அந்த ஸ்மெல்லு, அந்த நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சோம் இல்லையா, அதை நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கான மஞ்சத்தூளும் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காய்கறி வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எந்த காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ மோர் குழம்புல அதை வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சௌச்சௌ சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி போட்டு மோர் குழம்பு யூஸ்வலாக செய்வீங்களோ அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். இது உருண்டை போட்டும் செய்வாங்க, அந்த மெத்தட் நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க, கட்டி தட்டாமல் நல்லா வதங்கிடும் இது. இப்போ இதில் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதில் லைட்டாக இப்போ தண்ணி கலந்து அந்த பாத்திரத்தை கழுவி அதுலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எப்போவுமே மோர் குழம்பு ஒரு கொதி, இப்படி அந்த பபிள்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகும் இல்லையா, ரசம்லாம் நிறுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். கொதிக்கவே விடக்கூடாது மோர் குழம்பை. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சரிங்களா? இப்போ இது லைட்டாக கொதிக்கட்டும். மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, மீடியம் இதில் வைங்க ஸ்டவ்வை. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது எப்படி. அந்த ஒரே ஒரு கொதி தான் வரணும், அப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடணும் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது கொதிக்கவே விடக்கூடாது மோர் குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியை நம்ம அடுத்த 5 நாளைக்கு ஐடியா பண்ணி லைக் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி அடுத்த வாரம் செய்யலாம். இப்போ நாளைக்கு வேற ஒரு குழம்போட கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.